இவ்வளவு நாள் மக்களுக்கு நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற பாலா எதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கேள்விதான் எல்லாரும் மத்தியிலயும் வருது. இப்போ அந்த சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஒவ்வொரு சேனல்ல போய் ஒவ்வொரு இன்டர்வியூல விதவிதமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ KPY சரத் பாலாக்கு எதிராக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க போறோம். KPY சரத் பாலாவோட பல இடங்களில டிராவல் பண்ணிருக்காரு தன்னுடைய ஜேர்னில. அவர் ஒரு தனியார் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைதான், ஆனா நான் பப்ளிசிட்டி பண்ணி தான் உதவி செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்ப இவருக்கே தெரிஞ்சிருக்கு பாலா எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு. ஆதவன் அவர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பாலாவோடையும் அமுதவாணனோட பயங்கரமான ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. ஆனா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே போன் பண்ணப்ப அங்கேயும் சாக்கு போக்குகளை சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே நடிகைகள் கூட வேலை செஞ்சவங்க மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறது என்னன்னா, ஆமானா ஆமான்னு ஒத்துக்கோங்க, இல்லையா அப்படின்னா ப்ரூஃபை சப்மிட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வன்மத்தை கொட்டுறீங்க, கடிக்கிறீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அப்பவே தெரியும்டா, இவனை போட்டு பாலானாவே அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்னன்னா, டே அவனை போட்டு அடிக்காதீங்கடா, அவன் 4 ஆம்புலன்ஸ் ஃப்ராடு பண்ணாலும் கொஞ்சம் பேராவது நல்லது அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் பாருங்க.